அவன் திருச்சியிலேருந்து 45 கோலார் பையன் மச்சான். கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. கேகே நகர்லேருந்து பார்த்தீங்கன்னா காஜாமலை நோக்கி போகிறோம். வாங்க காஜாமலை நோக்கி போகலாம். காஜாமலை என்ட்ரி ஆயாச்சு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த சந்துக்குள்ள உள்ளவரை போய் பார்சல் கொடுத்துட்டு வாங்க கிளம்பலாம். அந்த புத்தக குடோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 புக்கு இறக்கலாம். பார்த்தீங்கன்னா காஜாமலை ரவுண்டானம் கிராசிங் ஆகி டிவிஎஸ் டோல்கேட் நோக்கி போகிறோம். வாங்க டிவிஎஸ் டோல்கேட் போகலாம். டிவிஎஸ் டோல்கேட் என்ட்ரி ஆயாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால் பண்ணை நோக்கி போகணும். திருவரம்பூர் லைனு மகேந்திரா ஸ்டோர் ரூம் டிவிஎஸ் டோல்கேட் ஒரு பார்சல் கொடுத்துக்கலாம். வந்தாச்சு. தஞ்சாவூர் பைபாஸ் பிடிச்சாச்சு. வாங்க தஞ்சாவூர் பைபாஸில் திருவரம்பூர் துவாக்குடி லைன்லாம் கொடுக்கணும். வாங்க போய் கொடுக்கலாம். காட்டூர் வந்துட்டோம். காட்டூர்லேருந்து திருவம்பூர் நோக்கி தான் இன்னும் போயிட்டே இருக்கும். ஸோ நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு காட்டூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப லைட்டாக டிராஃபிக்காக இருக்குது. ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு. மணி 4:30. நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம திருவரம்பூர் ரீச் ஆயாச்சு. திருவரம்பூர் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நாள் கழிச்சு என்ட்ரி ஆகிட்டோம். திருவரம்பூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கூல் டைமுக்கு ரீச் ஆகிருக்கும். மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆக போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் கும்பல் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. பஸ்ஸெல்லாம் பஞ்சாபூருக்கு மாற்றினால பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் வெறிச்சோடி இருக்குது நண்பர்களே. எலிநகர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்க போயிருக்கு. ஏன்னா இங்கே தான் தண்ணி எப்போதும் பிடிப்போம் சாய்பாபா கோயிலில். இங்கே எத்தனை பேர் அன்னதானம் சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. குமரேசாபுரம் ரயில்வே கேட் தாண்டுறோம். வாங்க எழில் நகர் நோக்கி தான் போகணும். ஸோ வாவுசி நகரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிஸ்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு சின்ன ஷார்ட் எடுத்துகிட்டு வாங்க கிளம்பலாம். துவாக்குடி நோக்கி போகணுன்னு சொல்லிட்டே இருந்தாலும் வாங்க போவோம். இடையில வேறு வண்டி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நம்ம ஃபேமிலிஸ் தான் சப்போர்ட் பண்ணி வெளில எடுத்து விட்டாங்க. பாய் சொல்லிடுங்க. வாழவந்தான் கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் கொடுத்தாச்சு. வாங்க அடுத்து துவாக்குடி நோக்கி போகலாம். துவாக்குடி ரீச் ஆயாச்சு. துவாக்குடி என்ட்ரி ஆகி இங்கே ஒரு 2-3 பார்சல் கொடுக்க வேண்டியது இருக்குது. கொடுத்துட்டு அவ்வளோதான். நம்ம ரிட்டர்ன் திருவரம்பூரில் ஒரு பார்சல் கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா அண்ணாவளைவு ரீச் ஆயாச்சு. வாங்க அண்ணாவளைவு வழியாக திருவரம்பூர் போய் நேராக நம்ம டிசிக்கு தான் போக போகிறோம். பாலம்லாம் செம்ம டிராஃபிக்கு. பஸ் ஸ்டாண்ட் இங்கிட்ட இருந்து தான் டிராஃபிக்னா, பஸ் ஸ்டாண்டு இல்லைனாலும் செம்ம டிராஃபிக் தான். ஏன்னா மெயின் பஸ் எல்லாமே இதில் தான் வருது. செம்ம கும்பல் நண்பர்களே. பாலம் மணி பார்த்தீங்கன்னா 6:45 7 மணி ஆக போகுது. லைட்டாக வானம் தெளிவாக தான் இருக்குது. வண்டியை பயனில் போட்டு ரிட்டர்னோட இறக்கிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா இன்றைக்கி பொழுது முடிஞ்சு நண்பர்களே. நாளைக்கு பொழுது பார்க்கலாம்.